வெல்கம் டு திவான் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம திவான் தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான பெயிண்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இது நம்ம வழக்கமாக பண்ணுறது மாதிரி சன்ரைஸ் சன்செட் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தீம் நான் யோசிச்சு வச்சுருக்கேன் இதுக்குன்னு. ஸோ அந்த தீமில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ளூ கலரில் லைட்டாக ஒயிட் கலரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸ் ஷீட்டோட டாப்பில் நம்ம இந்த பெயிண்ட்டை அப்ளை பண்ணிட போகிறோம். ஃபுல்லாக டாப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இது பண்ணும்போது அப்படியே ஒரே மாதிரி பண்ணக்கூடாது, லைனாக கொஞ்சம் இந்த மாதிரி மடங்கள்லாம் இருக்கிறது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நான் பெயிண்ட் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் அங்கீலா இல்லை வாட்டர் கலரில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்ரிலிக்கில் தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அப்பப்போ பிரேக் ஆகுது. நம்மளால் முன்னாடி போட்டது மாதிரி ரெகுலர் வீடியோஸ் போட முடியலை. சில பல ஒர்க்ஸால் இந்த மாதிரி போட முடியலை. ஸோ நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு முன்னாடி மாதிரி அப்படியே ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 3 வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் பார்பி ஷோ எடுக்கிறது எவ்வளோ ஒரு டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்பி ஷோஸையும் எடுத்து கிராஃப்ட்டும் பண்ணி ஸ்லைம்க்கும் நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 வீடியோஸ் இது போல் ஷார்ட்ஸும் நம்ம போடணும் இல்லையா. ஸோ இத்தனை மாதிரி பண்ணும்போது எனக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலே லைட்டாக ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு கீழே அதோட பாட்டமில் நம்ம இந்த பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பாட்டம் ஃபுல்லாமே இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க போகிறோம். ரொம்ப டார்க்காக கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், மீடியமாக கொடுங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வாட்டர் கலரில் கூட இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம கீழே பெயிண்ட் பண்ணியிருக்க இந்த ப்ரௌன் ஒரு மண் தரை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரணும். ஸோ அதை தான் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். மேலே இருக்க ப்ளூ ஒரு ஸ்கை மாதிரியான ஒரு எஃபெக்ட்டுக்காக அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ நல்லா இந்த ப்ளூவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ லைட்டாக அந்த பெயிண்டில் டிப் பண்ணி அடிக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப லைட்டாக தான் அடிக்கிறேன். டார்க்கே இதுக்கு தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக அடித்தாலே போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் அடிச்சுட்டு நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்ம க்ரீன் கலர் எடுத்துட்டு இதை ஒரு கேக்டஸ் செடி இருக்கும் இல்லையா, பாலைவனத்துலலாம் கேக்டஸ் இருக்கும். ஸோ அந்த டெசர்ட்டில் இருக்க கேக்டஸ் மாதிரியே இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தடிமன்னாக ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி போட்டுட்டு சைடு இந்த மாதிரி அங்கங்கே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கேக்டஸ் மாதிரியே இருக்கும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோ பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியும். அது மாதிரி கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேக்டஸ் பக்கத்துலலாம் முள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த முள்ளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் கலரை டிப் பண்ணிவிட்டு அங்கங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு நடுவில் எல்லோ கலர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதுக்கு நடுவில் லைட்டாக நம்ம அடிக்கும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நேச்சுரலான ஒரு ஃபினிஷிங் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம ஆல்ரெடி வேஸ்ட் பாட்டில் வச்சு ஹோம்மேடாக எப்படி டெசர்ட்டில் இருக்கிறது மாதிரி கேக்டஸ் உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், நேச்சுரலாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.